கொய்யால ஒரு பீஸாவுக்கு 45 நிமிஷம். இங்கே பாருங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ் சிகாகோ. செம்மையாக இருக்குது பாருங்க. இந்த மேலெலாம் ஒரு ஹாரி பாட்டர் ஸ்கூல் மாதிரி இருக்கியா இது. ரோட மட்டும் பாருங்க, வேறு எதையும் பார்க்காதீங்க. எல்லாம் வித்தக்காரங்களாக இருக்காங்க இங்கெல்லாம் வரவங்க. இது ஃபேமஸான ஒரு இது இங்கே சிகாகோவில் இது. பட் உள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியன். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வந்து சிகாகோவில் இருக்கோம். சிகாகோவுடைய அவுட்ஸ்கட்ஸில் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். அண்ட் இன்னைக்குடைய டேட் வந்து 21 ஈவினிங் வந்து ஆஃப்டர்நூன் 2:47 ஆகுது. ஆக்சுவலாக ஜூன் 21. நீங்கள் என்னடா தினமும் வந்து அன்னன்னைக்கு ஷூட் பண்ணுற வீடியோ அன்னன்னைக்கு போடுறேன்னா ஒரு நாள் லேட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்படிலாம் இல்லை. இந்தியாவுடைய டைம் வந்து இப்போ இன்னைக்கு டேட் வந்து ஜூன் 22. இப்போ கரெக்டாக ஜூன் 22 இங்கே ஜூன் 21. ஸோ அதுதான் வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இங்கேத்துக்கும் இந்தியாவுக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிகாகோவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சிகாகோவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சாப்பிட்லாம், எல்லாமே பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில். ஸோ போகலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து தாரா வந்து அங்கே இருக்கா. பட் நம்ம இப்போ தாராவில் போக போகிறதில்ல, கேப் எடுத்துகிட்டு தான் போக போகிறோம். தாராவை எடுத்துகிட்டு போனால் அங்கங்கே பார்க்கிங் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கேப்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கேபை புக் பண்ணும். லெட்ஸ் கோ. ஓவராலாக 220 மைல் ஸ்கொயர் இந்த சிகாகோன்ற அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஏரியா 198 வருஷம் பழசோ என்னமோ மீன்ஸ் அது 198 வருஷம் முன்னாடி தான் வந்து கண்டுபிடிச்சாங்களாம் இந்த ஊரை பயங்கரமாக. அண்ட் ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே தான் வந்து மிகப்பெரிய ஸ்டார் பக்ஸும் இருக்கான், மிகப்பெரிய மெக்டானல்ஸும் இருக்கான். நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மெக்டானல்ஸ் கிடைக்கக்கூடிய நம்ம இந்தியா மெக்டானல்ஸில் கிடைக்கிற விஷயம்லாம் கூட இங்கே கூட கிடைக்குமா. ஸோ போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். சிகாகோ சிட்டி கிட்டத்தட்ட 40 மைல் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு 1 மணி நேரம் ஆச்சு வரத்துக்கு. ஆனால் டிராஃபிக் ஓகே கம்மியாக இருக்குது. ஓகே மக்களே, கேபில் வந்து கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டாங்க நம்மளை. அண்டு சீரியஸாக சொல்லலாம், இது வரைக்கும் பார்த்ததுலேயே எனக்கு இந்த ஒரு சிட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங்ஸு அண்டு இதெல்லாம் பாருங்கள், ஆர்கிடெக்சர்லாம் வந்து அட்டகாசமாக இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பீஸா கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து சிகாகோவில் ஒரு விஷயம் ஃபேமஸ்ஸு, அதை உங்களுக்கு நான் நேராகவே இப்போ காட்டுறேன். பட் ஆனால் இதை பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து லவ் மரிட்டாஸ் மல்நட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பீஸா ஸ்டோரு. ஓகே மேலே பீஸா கடைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து வெயிட் டைம் வந்து 45 நிமிஷம் டேபிளுக்கு. அதனால் வந்து பீஸா மட்டும் டேக்கல் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிருக்கிறேன். ரோட்டில் எங்கன்னா உட்காந்து சாப்பிடுவோம். இதுதான் வந்து இந்த ஸ்டோரு. இது வந்து டீப் பேன் பீஸா தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வரைக்கும் பாருங்கள் மெனு. ஸோ இதில் தான் எதனா ஒன்று இப்போ நம்மளுக்கு பிடிச்சதாக ஒன்று வாங்கி வெளியே போய் உட்காந்து சாப்பிடுவோம் எடுத்துகிட்டு போய்ட்டு. கொய்யால ஒரு பீஸாவுக்கு 45 நிமிஷம் சிட்டிங்க்கு வெயிட் டைமா. அதுக்கப்புறம் பீஸா ரெடி ஆகிறதுக்கு ஒரு 45 நிமிஷமா. 2 மணி நேரம் ஒரு பீஸா சாப்பிட்றதுக்கு எவனாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானா? ஏண்டா அந்தளவுக்கு அந்த ஒரு ஃபேமஸான ஒரு பீஸாவாக இருக்குன்னும் போது அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணணும், எவ்வளோ இதாக கொடுக்கணும். நம்ம மெக்டானல்ட்ஸ் மாதிரி. ஸோ இப்போ நம்ம மெக்டானல்ட்ஸ் தான் போயிட்டுருக்கோம். உலகத்திலேயே மிகப்பெரிய மெக்டானல்ட்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது, சிகாகோவில். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னென்னா நம்ம வந்து இப்போ கவர் பண்ண போகிற இந்த ரூட் 66 ஹைவே இருக்குல்ல. ஸோ இந்த ரூட் 66 ஹைவே வந்து 1930s வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்ததுல, அந்த டைமில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், இங்கே வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டுவர்ட்ஸ் கலிஃபோர்னியா சைடு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி போக ஆரம்பித்தாங்க. அப்படி உருவானது தான்
கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்க் சைட் ஆஃப் இந்த ரூட் 66 என்னன்னா இந்த 60 ஸ்டேட்டில் 44 ஸ்டேட் வந்து ஃபுல்லாக ஒயிட் பீப்புளுடைய ஸ்டேட்ஸு. ஸோ அதில் வந்து சன் டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு கோட்டே இருக்குது. அந்த கோட்டை இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து 1950s தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். 50s or 40s தான் மெக்டொனால்ட்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மெக்டொனால்ட்ஸ் வந்து ஓகே இந்த ரூட்டில் இந்த ரூட் 66 ரூட்டில் நம்ம அந்த சைடு வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அதனால் அந்த ரூட்லேயே வந்து அதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்தது தான் இங்கே ஒன்று. அதுக்கப்புறம் அப்படியே போகிற வழியில் செயின்ட் லூயிஸு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஊர்லேயும் வந்து ஒரு மெக்டி வந்து ஆரம்பிச்சுட்டே போனாங்க டில் கலிஃபோர்னியா வரைக்கும். கலிஃபோர்னியாவில் ஓல்டஸ்ட் மெக்டியும் இருக்குது, இன்னமும் இருக்குது, அது ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து மெக்டானல்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ செம பசி, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ போய் பீஸா பயங்கரமாக சாப்பிட்லான்னு பார்த்தா கிடைக்கவில்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று இருக்குது பாருங்க, பச்சை கலர், பால் பச்சை கலரில். நம்ம சைடு வாக் பார்த்தீங்கன்னா மேலே பிரிட்ஜ் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே இவ்வளோ நேரம் நம்ம நடந்து வந்தது ஒரு சைடு வாக்கு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரூட் 66 ஸ்டார்ட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போர்டு ஒன்று இருக்குது. அந்த சைன் போர்டு கிட்ட போய்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். இங்கேருந்து கிளம்பும்போது நம்ம பைக்கில் வந்து விடிய காலையில் ஒரு 3 மணி 4 மணி அந்த மாதிரி வந்தோம்னா காலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பைக்கை நிப்பாட்டி வச்சு பைக்கோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிற டிராஃபிக்கும் அதுக்கும் பைக் எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதெல்லாம் ஒரு பெரிய தலைவலியாக மாறிடும். அதனால தான் வந்து நான் பைக் எடுத்துகிட்டே வரல. வேறு எந்த டேரெக்ஷனில் திரும்பினாலும் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது கைஸ். இங்கே எல்லாமே எதுவுமே சின்னதே இல்லை. இன்னும் வந்து ஒரு 0.3 மைல்ஸ் இருக்குது நமக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு டே பாஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன எடுங்க டே பாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பஸ்ஸு கார் எல்லாத்துக்குமே அந்த ஒரு பாஸ் யூஸ் பண்ணுவீங்க. எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் வந்து ஏரியா இறங்கிக்கலாம், எத்தனை ஸ்டாப் பண்ணால் ஏரியா இறங்கிக்கலாம். என்ன அழகாக இருக்குது ஏரியா. இந்த ஊரை வேறு எதுவும் சொல்லலை. சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பாறையை எடுத்துகிட்டு வந்து ஒரு சைட் ஆஃப் பாறையை வந்து அப்படியே ரியலாக வச்சுட்டு கண்டிப்பாக செமையாக பண்ணியிருக்காங்க. கோர்ட் ஹவுஸ் பிளேஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குப்பா. போலி ஃபுல்லாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த ஊர். எஸ்போலன் டெக்கிலா. நம்ம ஆக்சுவலாக வந்து சிக்னலே போடல. வந்து அந்த பசங்க நான் சொல்லி நான் நடந்து வந்துட்டேன். நம்ம கார்காரங்க திட்டாங்க யாரா நீ அப்படின்னு. ஒரு பியூட்டிஃபுல்லாக கிளாசிக்காக இருக்குது லொக்கேஷனு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெருசாகவே இருக்காது, ரொம்ப காமனாக இருக்கும். இப்போ நம்ம புதுசாக வந்து பார்க்குறோம் போது எந்த பக்கத்துலையும் சூப்பராக இருக்குது லொக்கேஷன்ஸு. இது வந்து ஏதோ ஃபார்டோ ஐரிஷ் பப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்பு. உலகத்திலேயே மிகப்பெரிய மெக்டானல்ட்ஸ் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு மைல் கிட்ட நடந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மெக்டிக்கு. இதை பாருங்கள், இங்கே ஆரம்பித்து அப்படியே அது வரைக்கும் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய ஒரு மெக்டி பார்த்தீங்களா. பாருங்க செம்ம ஒரு பெருசாக இருக்குல்ல. இன்னும் அந்த சைடு கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே. ஓகே, நம்ம இதுலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நான் அந்தளவுக்குலாம் எதுவும் பெருசாக இருக்க மாதிரிலாம் தெரியலையே, ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. இந்த மெக்டானல்ட்ஸ் வந்து 24 hours தான். பட் ஆனால் எதுவும் பெருசாலாம் இல்லை. மெனுவில் கூட எனக்கு வெளியேருந்து சொல்லி அனுப்பின அளவுலாம் எதுவும் இல்லை. வெளியேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, அவ்வளோதான். உள்ளே தான் வந்தீங்கன்னா இன்னும் அவ்வளோதான் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஓகே மக்களே, மெக்டானல்ட்ஸில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது கேப் புக் பண்ணிட்டோம். கேப் எங்கே போகிறோம் அப்படின்னா க்ளவுட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ போகிறோம். ஆக்சுவலாக சாப்பிட்ட உடனே வந்து உண்ட மயக்கமாக இருக்குது. அதனால தான் கண்ணாடி எடுத்து போட்டுட்ருக்கேன். காருக்குள்ளே கூட கண்ணெல்லாம் வந்து அப்படியே சொருகிட்டு இருக்கு தூக்கத்துக்கு. அண்டு அது முடிச்சுட்டு இந்த ஒரு
ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அந்த மாதிரி வந்து மேலே போய்ட்டு ஹைட்டில் போய்ட்டு நம்ம வந்து ஓல்ட் சிட்டி வியூ, அதுக்கப்புறம் வந்து இந்த லேக் வியூ அதெல்லாமே வந்து பார்க்க முடியும். அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம். சிட்டிக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் ஆனால் டிராஃபிக் ஹெவியான ஒரு டிராஃபிக். நான் நடந்து போனால் 30 நிமிஷம் காமிச்சிது. கைஸ் ஃபுல்லாக வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த பேட்மேன் சீரீஸில் அதெல்லாம் வரும் பாருங்க, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். லொக்கேஷன் பயங்கரமாக. வெல்கம் டு காத்தம் சிட்டி. ஓகே மக்களே, இப்போ நம்ம இந்த சைட் ஆஃப் சிட்டிக்கு வந்திருக்கோம். அதை பாருங்கள். ஸோ க்ளவுட் கேட்டுக்குள்ளே போகிற என்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிலாம் இருக்குது. தண்ணியில் வந்து சின்ன பசங்க எல்லோரும் விளையாடிட்டுலாம் இருக்காங்க. பாப்பா சாரல் இங்கே வரைக்கும் அடிக்குது. சூப்பராக இருக்குது. சம்மர் சீசனுன்றதுனால எல்லாருமே இந்த மாதிரி வந்து சில் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வருவாங்க போல இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக தப்பாடியெல்லாம் நனைஞ்செல்லாம் இருக்காங்கப்பா. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பீன் அப்படின்னுவாங்க. இன்னும் வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வருது. அதனால் வந்து எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணி அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக இருக்கு பாருங்கள். அதனால் நேரண்டான்ற மாதிரி இருக்குது. கிட்ட போக முடியாது, கிட்ட போய் பார்க்க முடியாது. கிட்ட போய்ட்டு அழகாக அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பயங்கரமாக. பட் பரவாயில்ல, நம்ம வந்து பீனை விட்டுட்டு இன்னொரு லொக்கேஷன் இருக்குது, அங்கே போகும். ஓகே மக்களே, உங்களுக்காக இந்த ஒரு சின்ன ஓட்டை மூலிமா இந்த பீனை காமிக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த பீன் தான். கிட்ட போய் பார்க்க முடியல. பட் ஆனால் உங்களுக்காச்சும் நான் காமிக்கணும்ல, அதனால தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே ஃபேமஸான ஒரு இது இங்கே சிக்காகோவில் இது. பட் உள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது வழியாக போய்ட்டு நம்ம அந்த சைன் போர்டு கிட்டே போயிடலாம். ஸோ சைன் போர்டை போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த பக்கம் வந்து இன்னொரு வாட்டர் ஃபவுண்டன் ஒன்று இருக்குது. உங்களெலாம் யாராச்சும் வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டன்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதில் போய் நீங்கள் அந்த வாட்டர் ஃபவுண்டன்லாம் பார்க்கலாம். பட் நான்லாம் வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டன்லாம் பட் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் வந்து நான் அதெல்லாம் போகல. பாருங்கள் ஹோல் சிட்டியோட வியூ இந்த பீனோட சேர்த்து. அப்படியே வெளியே வந்தோடனே இந்த ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ஸ்ட்ரீட் வியூவை பா. செம்ம ஒரு ஹாப்பனிங்காக இருக்குல்ல. இங்கே பாருங்க, இங்கே வந்து ரெண்டல் சைக்கிள்ஸ் கூட இருக்குது. நீங்கள் வந்து ஆப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து சைக்கிள் ரெண்ட்டு கூட எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த பக்கம் போனோன்னா வந்து லேக் மிச்சிகன். ஸோ லேக் மிச்சிகன் தான் வந்து இப்படியே இந்த ரோட்டில் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா வந்து லேக் மிச்சிகன் வந்துடும். ஸோ அதுதான் நம்ம நீங்கள் இந்த நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இங்கே ஆரம்பித்து அங்கே வரைக்கும் வருது. அதுதான். அண்டு இதை வந்து இவங்க இங்கே சிக்காகோவில் இருக்கவங்க, இல்லினாய்ஸ், இவங்க மிச்சிகனில் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே வந்து இதுதான் வந்து அவங்களுடைய பீச் அப்படின்வாங்க. ஏன்னா இங்கே அலை கூட ரொம்ப பெரிய. வந்து ரஷ்யாவில் வந்து இந்த பைக்கால் லேக் போனோம் பார்த்தீங்களா. ஸோ ரஷ்யாவில் இருக்க அந்த பைக்கால் லேக் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸோ, அது எந்த அளவுக்கு ஒரு பெருசோ, அதே மாதிரி வந்து இங்கே அமெரிக்காவில் இந்த ஒரு லேக்கும் மிச்சிகன் லேக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸோ, ரொம்பவும் பெருசு. அங்கேயும் வந்து இந்த அலை அடிக்கிறது அந்த ஷோரில் அந்த ஒரு கான்செப்ட்லாம் இருந்தது. ஏன்னா வந்து அது ஒரு மினி கடல் மாதிரி தான். கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் நம்ம ரஷ்யாவில் பார்த்த பைக்கால் லேக்கு. அண்ட் இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. நான் இங்கே அப்படியே போடுறேன். நானே கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்த்து போடுறேன். இல்லை நமக்கு மட்டும் எங்கேன்னு தெரிய போகுது. இங்கே வந்து நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்தீங்கன்னா, இப்போ நம்ம எதிரில் போனார் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி தான் கோட் சூட் போட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸ் தான் வந்து இங்கே ரொம்ப அதிகம். ஸோ அதனாலேயே வந்து நீங்கள் நம்ம இந்தியன்ஸை கூட இங்கே நிறைய பார்க்க முடியும். ஆனால் அதே மாதிரி வந்து இந்த 1930s கதை சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு, அந்த வேர்ல்டு வார் 2லாம் நடக்கும்போது இங்கேருந்து ஃபார்மர்ஸ்லாம் வந்து வாழ்வாதாரத்துக்காக கலிஃபோர்னியா நோக்கி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் வந்து டஸ்ட் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புயல் மாதிரி, எப்படின்னா ஃபுல்லாக அந்த மண் புழுதி அதெல்லாம் கிளம்பும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஏரியாஸில் அங்கெல்லாம் வந்து இருந்ததுனால, ஸோ அந்த ரீசன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே ஒரு சின்ன சிட்டியாக செட் பண்ணது தான். இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த ரூட் 66 அப்படின்றது வந்து லைவாக கரண்ட்டில் இல்லை. எதனாலனா இந்த இன்டர்ஸ்டேட் ஹைவேஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா அதனுடைய தேவையில்லாதனால அதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அது வெறும் 2 லேன் ரோடு தான். ஸோ பெருசாக வந்து மோஸ்ட்லி டூரிஸ்ட் போகிறவங்க அவங்க பார்க்குறது தான். அதை தவிர்த்து இப்போதைக்கு எதுவும் கிடையாது. இது வந்து மியூசியம் நினைக்கிறேன். இது வந்து ஆர்ட் இன்ஸ்டிடியூட். ஓகே, ஆர்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் சிக்காகோ ஆர்ட் இன்ஸ்டிடியூட். இது மக்களே, இதுதான் வந்து சிக்காகோவுடைய ஆடம் ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே தான் வந்து ரூட் 66 சைன் இருக்குது. கரெக்டாக இங்கே இருக்குது அந்த இடத்துல. கிட்டே போகலாம்.
இங்கேருந்து ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னா வந்து இல்லை, நிறைய இடத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்தது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சிட்டி வந்து ஒரு ஃபார்மேஷனுக்கு மாறும்போதும் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போதைக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகி லாஸ் ஏஞ்சலஸ் வரைக்கும் போவோம். இதை போட்டிருக்காங்க பாருங்கள், ஹிஸ்டாரிக் ரூட் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லினாய்ஸ் யூஎஸ் ரூட் 66 பிகின்ஸ் இங்கேருந்து தான். ஆக்சுவலாக இதே மாதிரி இன்னொரு போர்டு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு போர்டு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, ரூட் 66 உடைய ஸ்டார்டிங் பிளேஸை வந்து பார்த்துட்டோம். ஒரே சத்தமாக இருந்தது அங்கே, ஏன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ போயிட்டுருக்கு போல இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்கை டெக் போகலாம். ஸ்கை டெக் போயிட்டு வந்து ஹோல் சிட்டியுடைய வியூ வந்து நம்ம அங்கேருந்து பார்க்க முடியும். ஸ்கை டெக்கை முடிச்சதுக்கப்புறமா ஸ்டார்பக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்பக்ஸ்லேருந்து ரிவர் க்ரூஸ் ஒன்று இருக்குது. ரிவர் க்ரூஸ் போனால் போவோம். அண்டு அதுக்கப்புறமா நைட்டு நம்ம போயிட்டு இங்கே ஃபயர் ஷோஸ்லாம் நடக்கும். அந்த ஃபயர் ஷோஸ்லாம் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும்னா எனக்கு உண்மையாக சொன்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு சிட்டி. இதை பாருங்களேன், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே வந்து இந்த பேட்மேன் சீரீஸில் இந்த லைட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு பாருங்கள் பழைய ரஸ்டி கலரில் இருக்க பிரிட்ஜு ஸ்பைடர்மேன் மூவிலலாம் வருமே. எனக்கு ஸ்பைடர்மேன் மூவிலாம் இங்கே சிக்காகோவில் தான் எடுத்தா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்களேன், இந்த ட்ரெயின் போகிற ட்ராக்கு மீன்ஸ் மெட்ரோ போகிற ட்ராக்கு சிட்டி நடுவில் அப்படியே தலைவராங்க. இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்லேருந்து ஜம்ப் அடிச்சு போகிறது அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நிறைய இந்த ஃபுட்டு கடை, அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் வந்து ஃப்ளவர்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ புரியுதா நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றது. உலகம் ஃபுல்லாக டாலர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்லேருந்து தான் வருது. உலகம் ஃபுல்லாகலாம் தெரில, பட் ஆனால் இங்கேயும் வந்து டாலர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்டில் இதை பாருங்கப்பா, இன்ட்ரெஸ்ட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் நிறைய வந்து இந்த ஃபினான்ஷியல் பில்டிங்ஸ் தான் ஏகப்பட்டது இருக்குங்க. பர்லிங் பேங்க் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சிட்டி. பட்டு சிட்டிஸாக இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து விசிட் பண்ணணும், நேச்சராக இருக்கணும் நம்ம. ஓகே, அதுதான் அந்த பில்டிங் அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான். அந்த பில்டிங்குடைய டாப்புக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த ஒரு சிட்டியோட வியூக்காக. கைஸ் இங்கே பாருங்கள், யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ் சிக்காகோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த மேலெலாம் ஏதோ ஹாரி பாட்டர் ஸ்கூல் மாதிரி இருக்கியா இது. இந்த ஏரியா, இந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹாலிவுட் மூவிஸில் தான் பார்த்துருக்கோம்ல, அந்த ஒரு லொக்கேஷன்ஸ் மாதிரியே இருக்குது. இந்த ஒரு சப்வே கிராசிங்கு அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரோட் கிராசிங்கு மேலே வந்து எனக்கு கொடுத்துருக்க டிசைனு வேறு லெவலில் இருக்குப்பா இந்த ஏரியா, இந்த காலேஜ் இருக்க ஏரியா. ரோடை மட்டும் பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க. பார்த்தீங்களா வேறு லெவல் கைஸ். இதை வந்துச்சு பாருங்கள், ஜான்விக் பில்டிங். இந்த ஒரு ஸ்ட்ரீட்டும் செமையாக இருக்குது. யோ இல்லையா இந்த ஊர் இப்படி இருக்குது வேறு லெவலில். ஆக்சுவலாக வந்து இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மின்றதுனால வர சேலரிஸும் இங்கே வந்து கம்மியாக, அதனாலே நிறைய பேர் வந்து இங்கே வரமாட்டாங்க. பட்டு நம்ம இந்தியன்ஸ் சொல்கிறேன், ஆனாலும் இங்கே வந்து இருக்கிறவங்களாம் இருக்காங்க கம்மியான. இப்போது லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு 300K சேலரி வருதுன்னா அதே ரோலு அதே ஒர்க் இங்கே பண்ணிங்கனாலும் 100K தான் சேலரி வரும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். லாஸ் ஏஞ்சலஸில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது லொக்கேஷன்ஸ் மாத்திரம். அற்புதம். எந்த பக்கம் திரும்பினாலும் அழகாக இருக்குது பில்டிங்கு. நீங்கள் பில்டிங்கெலாம் நினச்சிக்கோங்க, என்ன வேணால் நினச்சிக்கோங்க, பட் அழகாக தான் இருக்குது. அழகை ரசிக்க வேண்டுமாப்பா. ஓகே மக்களே, பில்டிங் உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே வந்து இங்கே ஒரு கஃபே அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த எஸ்கலேட்டர் கீழே போனோம்னா வந்து டிக்கெட்ஸ் கவுண்டர் இருக்கும். மோஸ்ட்லி எல்லோரும் ஆன்லைனில் புக் பண்ணிப்பாங்க. பட்டு நமக்கு வந்து டைம் தெரியாததுனால, மீன்ஸ் எத்தனை மணிக்கு இங்கே வருவோம் அது தெரியாததுனால டேரெக்டாக வந்துட்டோம். ஏன்னா நிறைய சூஷி டோரி சிக்கன்ஸ். நான் எதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து என் முகரையை காட்டாமல் எந்த பக்கமே திருப்பி காமிச்சிட்ருக்கேன்னா, ஸோ தட் நான் பார்க்குற எல்லாத்தையும் வந்து நீங்களும் பார்க்கணும்ல. நான் எந்த பக்கம் திரும்புகிறேன், எந்த பக்கம் பார்க்குறேன், அப்போ தானே வந்து உங்களுக்கும் வந்து நீங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி என்னுடைய முகரையை காட்ட மாட்டேங்கிறேன். பட் தென் சீரியஸாக வந்து சிக்காகோ சிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோல்டு கோஸ்ட்டுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு சிக்காகோ சிட்டி வந்து சிக்காகோடைய டவுன் டவுன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு இங்கே வந்து வாழ்ந்துற அளவுக்கு பிடிக்குமானா அந்தளவுக்கு இல்லை. பட் இவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்கில் நம்ம கீழே இருக்கும்போது தவளம் தான் தெரியும். மேலே போயிட்டு இந்த பில்டிங்கில் எல்லாத்தையும் நம்ம மேலே இருந்து பார்க்கலாம். இப்போது ஒரு டிக்கெட் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து $30 சம்திங். நம்ம கால் வலிக்குது, அதனால ஓரமாக உட்காந்துட்டேன்.
கிட்டத்தட்ட ஒரு 1.5 மைலோ 2 மைலோ அந்த பீன் கிட்டேருந்து நம்ம நடந்து வந்திருக்கோம். ஓகே கைஸ், இங்கே வந்து டிக்கெட் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ 2 அட்மிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பெடிஷன் போகிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நார்மலாக போகிறது. டிக்கெட் வந்து வந்துருச்சு நம்மளுக்கு. லெட்ஸ் கோ. இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்கு பாருங்கள். ஆர்ட் ரைசிங் சிக்காகோ. அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் இந்த லொக்கேஷனில். குதிரை வண்டியில் போய்கிட்டு நல்லா பெரிய பெரிய, அப்பயுமே பாருங்கள் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்திருக்கு. என்ன ஹைட் ஏற்றுறதுக்கா? இதுதான் பாருங்கள் அப்போ எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடம் சிக்காகோலாம். ரிவர்ஸிங் த ரிவர். ஓகே, ரிவரை வந்து ஒரு வேலேருந்து இன்னொரு வேக்கு திருப்பி விட்ருக்காங்க. இதுதான் நம்ம இப்போ போய் பார்த்தோம்ல அங்கே அந்த ஏரியா. இன்னும் நம்ம அந்த வீல் கிட்டலாம் போக போகிறோம். அந்த வீல் தான் வந்து பியர் கிட்டலாம் நம்ம போவோம் இதுக்கப்புறமா. நைஸ் பாஸ், நைஸ். இதெல்லாம் வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம். நம்ம மெக்டானல்ட்ஸ் கிட்ட இருக்கிறது தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் த வில்ஸ் டவர் எனிவேர் ஃப்ரம் 50 to 100 times per year. ஓ மை காட், என்னமா இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து வில்லிஸ் டவர். இதுதான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இதோ மேலே அந்த லைட்னிங் இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவில் அது இருக்குது பாருங்கள். ஓ, இங்கேருந்து வியூ இப்படி தான் இருக்கும் போல இருக்குப்போ. அதுதான் இப்படி செட் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட், இதை பாருங்கள். இங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா இந்த மேலே அந்த லைட்னிங் டவர் மேலே நின்று பார்த்தோன்னா வியூ இப்படி தான் இருக்குமோ. இது வந்து கடல் கிடையாது, இது வந்து லேக். இது மிச்சிகன் லேக் சொன்னோம்ல, அதுதான். இது சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்களேன், அப்படியே ட்ரெயின் மாதிரி ஹார்லம் லேக் ட்ரெயின் மாதிரியே செட்டப் பண்ணியிருக்காங்க. வா, சமல்ல பயங்கரமாக இருக்குது பாருங்களா. உண்மையாகவே ஏதோ ட்ரெயினில் நம்ம போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு லொக்கேஷனாக சைடில் வந்துட்டுருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாஸ் இந்த ஒரு கான்செப்ட்டு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டோம் வெளியே. நான் இப்போ அந்த ஒரு பீஸா ஒன்று சாப்பிட போனோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பீஸா இது மாதிரி தான் அங்கே வச்சுருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பீஸா. ஆக்சுவலாக வந்து ஒரு ஆஃப் தான் இருக்குது. இந்த சைடில் மிரரு, ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபுல்லாக அதை நோட் எடுத்துருக்கீங்களா. ஏதோ மிரரு வெறும் இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. சரி, நான் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் சொல்லியிருந்தேன்ல. இதுதான் வந்து அந்த பக்கிங்ஹாம் வாட்டர் ஃபவுண்டைன். மேலேருந்து பார்த்துட்டோம் நம்ம. ஆனால் அந்த பீன் தெரில. ஆக்சுவலாக பீன் வந்து பில்டிங் மறைச்சிருச்சு. ஓகே மக்களே, அப்படியே இந்த பக்கம் இப்போ நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த சைடு வியூ பாருங்கள். இப்போ அந்த சைடு வியூ பார்த்தோம்ல, வா இங்கே பாருங்கள் ஹோல் சிட்டி அப்படியே தெரிஞ்சு பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள்லாம். சான்ஸே இல்லை. வேலை இங்கே ஃபுல்லாக இந்த இதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, போட்ஸ் எல்லாமே. நான் இன்னும் பக்கத்தில் உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் சொல்லியிருந்தேன்ல. இதுதான் வந்து அந்த பக்கிங்ஹாம் வாட்டர் ஃபவுண்டைன். மேலேருந்து பார்த்துட்டோம் நம்ம. ஆனால் அந்த பீன் தெரில. ஆக்சுவலாக பீன் வந்து பில்டிங் மறைச்சிருச்சு. அப்பா, இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் ப்ளீஸ் எப்படி இருக்கு. இதை பாருங்கள், அப்படியே அந்த சைடு இதெல்லாம் பாருங்கள். வாவ், பாப்பா நம்மளாம் கற்காலத்துலேருந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு பாருங்கள். அப்பா, ஒரு காலத்தில் உலகம் எப்படி இருந்திருக்கும், வெறும் அந்த காடு அது மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த சிட்டியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் வித்தக்காரங்களாக இருக்காங்க இங்கெல்லாம் வராங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்டார்பக்ஸுக்கு நீங்கள் பண்ண போகிறோம் வந்திருக்கோம். வாயால் குளருது. இந்த பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்டார்பக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரூவரி மாதிரிலாம் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. எத்தனை ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா மொத்தமாக. இதான் வந்து ஸ்டார்பக்ஸுடைய ரிசர்வ் ரோஸ்ட்ரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும். இது பாருங்கள், அந்த ப்ரூவரி, காஃபி பீன்ஸு அதெல்லாமே வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து
இந்த வீடியோவில் எல்லா இடத்தையுமே முழுக்க ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இங்கே வந்து சிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது இந்த ஃப்ளோரில். ஓ, எலிவேட்டர் கூட இருக்கா? ஓகே. இங்கே வந்து ப்ரூவரிஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆல்கஹால் சர்வ் பண்ணுறாங்க. இங்கே மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. ஓகேங்களா, ரெடி தரமாக இருக்கா? எல்லாம் நம்ம காஃபிக்குன்னு காசு கொடுத்து அழிச்ச காசு தான் இந்த பில்டிங்காக ஒரு மாதிரி நிற்குது. இங்கே ஆக்சுவலாக எதனா வந்து இதில் ஒர்த்தாக இருந்து எல்லோரும் வந்து அந்தளவுக்கு ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டேஸ்ட் கூட நல்லா கூட இருக்காது. எனக்குலாம் பிடிக்காது. யாருன்னா ஃபேன் இருந்தீங்கன்னா சாரி, ரியலி சாரி. இல்லைன்னா எனக்கு சத்தியமாக பிடிக்காது இந்த டேஸ்ட்டு. ஜஸ்ட்டு நார்மலாக போய் எதுவும் நார்மலாக ஒரு காஃபி கடை மாதிரி தான் நான் போய் குடிப்பேன். இது வந்து பெருசாக இது வந்து ஸ்டார் பக்ஸ் டைப்பா இது வந்து குடிச்சா ஆகண்டான்ற மாதிரிலாம் வந்து நான் வந்து குடிக்க மாட்டேன். இது வரைக்கும் குடிச்சதும் இல்லை. ஓகே, இது வந்து ஃபுல்லாக ஆல்கஹால் சர்வ் பண்ணுறாங்க இங்கெல்லாம். லெட்ஸ் கோ டவுன். நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் குடிக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு வந்தேன். பட்டு கீழே போய்ட்டு கீழே ஒரு காஃபி மட்டும் சொல்லிவிட்டு குடிப்போம். அண்ட் இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஊரில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.